ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பிள்ளைகளுக்கு கேரட் ரைஸ் தான் ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் செஞ்சேன். பிரேக்ஃபாஸ்ட் அவங்க வீட்டிலே சாப்பிட்டு போயிடுவாங்க. லஞ்சுக்கு கேரட் ரைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேரட் ரைஸ் செஞ்சேன். இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கேரட் ரைஸ், புளி சாதம், எலுமிச்சை சாதம், அந்த மாதிரி சாதம்லாம் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளும் குக் பண்ணும்பொழுது சரியான வேர்வையாக இருக்குது, ஸ்வெட்டிங். என்ன தான் எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டு நம்ம செஞ்சால் கூட சரியான ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக சமைச்சிட்டா ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு அனுப்பிடுவேன். ஏன்னா 7:30க்கே வீட்டிலேருந்து போகணும். 8:15க்கு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால 7:30க்கே வீட்டிலேருந்து போயிடுவாங்க. அதுவும் சின்ன மகள் லீடராக இருக்கிறா. ஸோ அவள் 6th ஸ்டாண்டர்ட். அவளும் 7:30க்கு வீட்டிலேருந்து போகணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கேரட் ரைஸ் இல்லாட்டி தக்காளி சாதம், புளி சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நான் வீட்டில் அதுக்கு பிறகு நான் லஞ்ச் ரெடி பண்ணிடுவேன். அதுக்கு பிறகு ரெடி பண்ணிட்டா ஈஸி அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ அது போக நான் கேரட் ரைஸுக்கு சும்மா கேரட் ரைஸ் மட்டும் கொடுக்குறத விட இந்த மாதிரி பப்படம் ஏதாவது பொரிக்கலாம், அப்பளம் அந்த மாதிரி பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் கொஞ்சம் பொரிக்கலான்னு பொரித்து அனுப்பி விட்டோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது போக மார்னிங் வீட்லேயுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதையே கூட நான் கொடுத்துருவேன். அப்போ சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ இங்கே இங்கே வெக்கேஷன் ஏப்ரல் 25 கொடுக்கலாம் அப்படின்னு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சம்மர் பயங்கரமாக இங்கே வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஏப்ரல் 25 லீவு கொடுத்துட்டு ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் மாதிரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த தரம் மே மந்த் ஸ்கூல் லீவில் ஒரு 20க்கு பிறகு நாங்கள் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா காளஹஸ்திக்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம். சென்னையிலேருந்து பூந்தமல்லியில் காளஹஸ்திக்கு நம்ம பஸ் இருக்குது. ஸோ அதில் போயிடலாம். அந்த இடத்துல வெள்ளூர், திருவண்ணாமலை எல்லா பஸ்ஸுமே இங்கே பூந்தமல்லியிலே வரனால நம்ம அங்கே போயிட்டு காளஹஸ்திக்கு பஸ் எடுத்து போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கேப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் காளஹஸ்திக்கு மட்டும் போகிறதுனால மார்னிங் போயிட்டு காளஹஸ்தியில் இருந்துட்டு அன்றைக்கி பூஜையை அட்டன் பண்ணிவிட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் அப்படி வரலான்னு பிளான் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் காளஹஸ்திக்கு பஸ்லேயே போயிடலாம், சும்மா கேப் அரேஞ்ச் பண்ணி போகிறது வேஸ்ட் அப்படின்னு நினச்சிருக்கோம். அதே சமயம் நம்ம ராகு கேது தோஷங்கள், அதாவது கலத்திர தோஷம், அந்த மாதிரியான தோஷமெல்லாம் இருந்தால் காளஹஸ்திக்கு போனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்தால் நல்லோன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம காளஹஸ்தியில் நல்ல ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் ஏர்லி மார்னிங்காக நம்ம கோயிலுக்கு குளிச்சுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் காளஹஸ்திக்கு போகிற வீடியோ அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரூம்ஸ் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இனி வரும் நாட்களில் நான் அதெல்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்ச நாள் எனக்கு வீடியோஸும் போட முடியலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நம்ம ஸ்ரீலங்காவிலேருந்து சென்னையில் இங்கே கொஞ்சம் ஸ்வெட்டிங் கூடையாக இருக்குது. மார்னிங் இட் செல்ஃப் ரொம்பவே இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் மாதிரி இருக்குது உண்மையிலே சொல்லப்போனால். அப்போ தான் நானும் பார்த்தேன், இப்படி சோம்பேறித்தனமாக இருந்து டைமை வேஸ்ட் பண்ணுறதோட மே மாதம் ஃபுல்லாக ஸ்கூல் லீவு. மகளுக்கு ஒரு சின்ன சைக்கிள் ஒன்று வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவளுக்கு வாங்கிட்டு கீழே அப்பார்ட்மெண்ட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண விட்டுட்டு அவளை சைக்கிள் பழக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிறதா இருந்தால் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு கொஞ்சம் போகலாம், அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு சரவணா ஸ்டோர்ஸ் போனால் போரிங்னு சொல்லுவாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் மால் அப்படி போகலான்னு தான் விருப்பப்படுவாங்க. ஸோ சரி, இந்த லீவில் எங்கேயாவது ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நானும் பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி போகிறதுனால மார்னிங்கே போயிடணும். என்னென்னா பயங்கர வெயிலாக இருக்குங்கிறதுனால மார்னிங் போயிட்டு மாலில் இருந்துட்டு ஈவினிங் மாதிரி வந்தால் ஓகே அப்படின்னு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி 2 பேருக்கும் நான் ஒரே பிளேட்லேயே போட்டு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கேரட் ரைஸும் அப்பளமும் போட்டேன். அதுக்கு பிறகு சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தேன். அந்த நேரம் மகளுக்கு நான் 3 டாப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா சம்மர் அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ 6th படிக்கிறவளுக்கு தான் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நான் இது சின்னதாக வாங்கினா அவளுக்கு ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது 350 தான், நல்லாவே இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நம்ம மே லீவில் கோயில் அங்கே போகிறதா இருந்தால் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இப்போ இதை நான்
கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால சைடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டிச் பண்ணலான்னு எடுத்துட்டேன். அது மட்டுமல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லரிங் தெரிஞ்ச எனக்கு சோம்பேறித்தனத்தினால டெய்லரிங் செய்ய முடியாமல், அதுவும் இந்த வெயிலுக்கும் அதுக்கும் டெய்லரிங்கே செய்ய முடியாமல் இருக்கேன். இப்போ நான் பார்த்தேன், இந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்கூல் வெக்கேஷனில் கொஞ்சம் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது நம்ம அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஏதாவது டெய்லரிங் பண்ணி வீடியோஸ் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. டெய்லி வ்ளாக் போடலாம் அப்படின்னா ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி வச்சு பண்ணும் பொழுது அந்த நேரம் கால்ஸ் வருது. அப்போ அந்த டைமில் எனக்கு கால்ஸ் அட்டன் பண்ணும்போது வீடியோவை திருப்பி ஆன் பண்ண முடியாததுனால டெய்லி வ்ளாக்ஸ் போடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுவும் செய்ய முடியலை. யூடியூப் செய்யலான்னு ஆசை இருந்து யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான வீடியோஸ் போடுறதுன்னு ஏதோ ஓரளவு குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு குக்கிங் வீடியோஸ் போடாமல் அப்படி வ்ளாக்ஸ் போடலாம், இடையில கொஞ்சம் குக்கிங் வீடியோஸ் போடலாம் அப்படின்னும் இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒவ்வொரு ரெசிபீஸாக நம்ம ட்ரை பண்ணுறத போடலாம் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் ஃபோனை இது பண்ணுறத விட போய் குக் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிடுவேன். ஸோ நான் அது செய்யாமல் இனி ஒவ்வொரு ரெசிபீஸ் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். மெயினாகவே 90% என்னான்னு பார்த்தா ஒரு சோம்பேறித்தனம். ஃபோனில் கால் வந்தோன்னே ஃபோனை கலட்டினதுக்கு பிறகு அந்த என்ன சொல்கிறது, ஃபோனை வந்து நான் வந்து இதில் வச்சு தான் செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சு தான் போட்டு நான் வீடியோஸ் எடுக்கிறது. கால் வந்தோன்னே செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு எடுத்துருவேன். எடுத்ததுக்கு பிறகு திருப்பி ஃபோனை அதில் போட்டு நான் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சோம்பேறித்தனம். ஆனால் இனி வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வீடியோஸ் போடலாம். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் 1700 கிட்டே வந்துட்டாங்க. வாட்ச் ஹவர்ஸும் ரொம்பவே நெருங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ண வேகத்துக்கு அதை செயல்படுத்தாமல் சும்மா ஏதோ வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்ட் யூடியூப் போட்டு டெய்லி யூடியூப் போட்டு அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸும் கிடச்சி இப்போ மானிட்டைஸ் ஆகி 8500 to 10,000 மாதிரி மந்த்லி வருது. அவங்க சொல்கிறாங்க, இன்னும் நான் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் அவங்க போட்டாங்கனாக்கா மந்த்லி 20,000 கூட கிடைக்கும் போல். ஆனால் நான் சும்மா லைட்டாக போடுறதுனால எனக்கு இவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு. அப்போ தான் நானும் நினச்சேன், நம்மளும் ஏன் இப்படி சோம்பேறியாக இருக்க, கொஞ்சம் வீடியோஸை போடுவோம். அப்போ சரி நமக்கு மானிட்டைசேஷன் ஆகும். சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன். மானிட்டைசேஷனுங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா ஒருத்தரும் வீடியோஸ் போட்டு மானிட்டைஸ் ஆகுது, காசு வருதுங்கல, நம்ம ஏன் வீட்டில் இருந்துட்டு சும்மா ஒர்க்குக்கும் போகிறதில்ல, வீட்டிலேருந்தே கொஞ்சம் வீடியோஸ் போட்டால் மானிட்டைஸ் ஆனிச்சுன்னா நமக்கு காசு வரும் தானே அப்படின்னு ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் பார்ப்போம், இந்த கொஞ்சம் போடலாம் அப்படின்னு கோயில் எங்கேயாவது போனால் வீடியோஸ் போடுறதா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவுனா எங்கேயாவது கோயில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கிட்ட அப்படியே வெக்கேஷன் லீவுனால ஹஸ்பண்ட் வந்து மண்டே ஊருக்கு கிளம்புறாரு. அப்போ ஸோ அதனால் அவர் இன்னும் 1 மந்த் கழித்து தான் வருவார். இப்போ அதனால் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து காளஹஸ்தி, திருப்பதி அப்படி போகலான்னு இருக்கோம். திருநள்ளாறு மெயினாக போகலான்னு இருக்கோம். ஸோ இன்பிட்வீன் நான் வந்து வேறு கோயில் எங்கேயும் போனால் கொஞ்சம் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். அது போக என்ன மாதிரி எடிட்டிங் மெத்தட், நான் இன்ஷாட்டில் போய் எடிட் பண்ணி ஏதோ போடுறேன். நான் ஒரு சிலரோட வீடியோஸ் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன நம்ம வீடியோஸ் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லியே நான் கொஞ்சம் வீடியோஸ் போடுறத இன்ட்ரெஸ்ட்டாக செய்யாமல் இருக்கேன். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யூடியூப் செஞ்சால் ரொம்பவே நல்லா. அவங்களுக்கு எப்படியும் மானிட்டைஸ் ஆயிரும். 1 இயர்க்குள்ளே மானிட்டைஸ் ஆகிருது, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுது. கொஞ்சம் ஸ்லோவாக இல்லாமல் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைகளையுமே நம்ம வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம திருப்பி எடிட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிக்காததை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடிட் பண்ணி தேவையானதுகளை போடும் பொழுது எல்லாம் பிரயோஜனமாகவும் இருக்கும். நமக்கும் பார்க்க, நம்மளுடைய வீடியோவை பார்க்க நமக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மெயினாக சுறுசுறுப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.